வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாம் சாப்டர் 68 வர்சஸ் 1 to 20. ஸோ சங்கீதம் 68வது அதிகாரம், அதில் 1லேருந்து 20வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது, இது வந்து என்ன சாம்னா ஆண்டவரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆண்டவரை ஆராதிச்சு என்ன பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆண்டவர் எப்படி அவங்க அவங்க ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக, அவங்க வாழ்க்கைக்கும் முன்னாடியில இருந்து, அவங்க சந்ததிகள்ல இருந்து என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர், அவங்களை எப்படி தக்க வச்சிருக்காரு, எப்படி பாதுகாத்துருக்காரு, எப்படி சஸ்டெயின் பண்ணியிருக்காரு, எப்படி அவங்களுக்கு எல்லாம் தேவையான பொருட்கள், உணவுகள், பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதை நினைச்சு என்ன பண்றாங்க, இவங்க ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்கிறாங்க இந்த சங்கீதத்துல. ஸோ என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க. சில இமேஜரி யூஸ் பண்றாங்க, போயட்ரியில யூஸ் பண்ற மாதிரி சில இமேஜரி யூஸ் பண்றாங்க. என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க, அவர் வந்து என்னது, மழை காலத்துல, வறட்சி காலத்துல என்ன பண்றாங்க, அவங்க உணவு தராங்களாம். இன்னும் என்ன சொல்றாங்க, வனாந்திரத்துல எங்க கூட நடந்த ஆண்டவர். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்றது, ஒதுக்கப்பட்டவர்கள், வல்னரபிளா இருக்கவங்களுக்கு கேர் பண்றவர், பாதுகாக்கிறவர்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தந்தை இல்லாதவங்களுக்கு தந்தையா இருந்தவங்களுக்கு, அனாதையா இருந்தவருக்கு ஒரு தூணா இருந்தார், விசுவாசிக்க முடிகிற ஒரு தூணா இருந்த மாதிரி. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, இமேஜரி யூஸ் பண்ணி ஆண்டவரை இந்த சங்கீதத்துல துதிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து 19வது அதிகாரம். ஸோ சங்கீதம் 68 அதில் 19, which says, Blessed be the Lord who daily bears us up, God is our salvation. இன்னொரு சொல்கிறேன், Blessed be the Lord who daily bears us up, God is our salvation. ஸோ இந்த அதிகாரத்தில் நம்ம கீயாக ஃபோக்கஸ் பண்ண போது who daily bears us up, அதாவது டெய்லி நம்மளை தாக்கு பிடிச்சி, டெய்லி நம்மளை பாதுகாக்கிறோம், who daily bears us up. ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு அனாலஜி, ஒரு எக்ஸாம்பிளே பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, எழும்புவீங்க, ஒரு ஆஃபீஸ் போகிற தம்பிமாரோட வாழ்க்கையை நினச்சி பாருங்க. ஸோ எழும்புவார், காலையில் ரெடி ஆவார், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார், ட்ராவல் பண்ணுவார், ஆஃபீஸுக்கு போவார், ஆஃபீஸில் போய் 8 hours இல்லை 9 hours இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஆஃபீஸில் வேலை முடிச்சுட்டு திரும்பி வருவார், வீட்டுக்கு வருவார், அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடுவார், தூங்குவார். ஸோ அவங்க ஒரு நாளில் சொன்னால் இந்த மாதிரி இப்போ கேட்பாங்க, ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டால், அவ்வளோ பெருசாக எதுவும் பண்ணல, நான் ஆஃபீஸுக்கு போனேன் வந்தேன், அவ்வளோவா எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர் எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க, எந்த பெரிய ஆபத்து வரல. ஆனால் நம்ம உண்மையிலே பார்த்தா, நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோன்னா, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அன்னைக்கு ஃபுல்லாக பாதுகாத்திருக்காரு, ஆக்சிடென்ட் வராமல் அவரை பாதுகாத்திருக்காரு. ரெண்டாவது, அவருக்கு தேவையான பொருட்கள், ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ், தண்ணி, உணவு, அந்த டிராவலுக்கான இது என்னதாவது வண்டிகள், டிராவலுக்கான வசதிகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இதெல்லாம் ஆண்டவர் தர வேண்டிய மினிமம், இதெல்லாம் பேர் மினிமம், இதெல்லாம் நம்ம என்ன ஆண்டவர் நன்றி சொல்லணுமா, அந்த மாதிரி நினைப்போம். ஆனால் இப்படிதான் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை டெய்லி ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன நினைக்கக்கூடாது, ஓ இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது மினிமம், இதெல்லாம் இதுக்கு மேலே கொடுத்தாதான் என்ன பண்ணுவார், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னு நம்ம நினைப்போம். இதுக்கு மேலே ஏதோ கொடுத்தாதான் ஓ ஆண்டவர் நம்ம மேலே ஒரு நல்பார்வை வச்சிருக்காருன்னு நினைப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், நிறைய முறை இந்த மாதிரி இன்விசிபிளாக, சைலண்டாக, குவையட்டாக நம்மளுக்கு தேவையானது கொடுத்து, நம்மளுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுவார், நம்மளை சஸ்டெயின் பண்ணுவார். நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொவிஷன்ஸை இப்படி கொடுப்பாரு. எல்லா வாட்டியும் பிரம்மாண்டமாக இருக்காது நம்ம பார்வைக்கு, எல்லா வாட்டியும் என்ன இருக்காது, க்ளோரியஸாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நம்ம பார்வைக்கு சின்னதாக இருந்தாலும் இந்த மாதிரி என்ன பண்ணுவார், ஆண்டவர் நம்மளை டெய்லி சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருப்பார். என்ன பண்ணுவார், டெய்லி இந்த மாதிரி நம்மளை பாதுகாப்பார், டெய்லி நம்மளுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பார் இந்த மாதிரி. ஆனால் நம்ம என்ன நினைக்கக்கூடாது, இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த நன்றி சொல்கிறாங்க, ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிற, சரித்திரம் ஃபுல்லாக, ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நம்மளை இந்த மாதிரி தான் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். ஸோ அந்த என்ன இருக்கணும், நம்மளுக்கு அந்த தாழ்மையும் அந்த நன்றி கடன் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும். ஆண்டவர் நீங்கள் மினிமமாக நான் ஒரு உங்களுக்கு விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், ஒரு வீடு கொடுக்கணும், ஒரு வேலை கொடுக்கணும். உங்களுக்கு விசுவாசியாக இல்லாமல் இருக்குந்தா ஓகே, ஆனால் விசுவாசி ஆகிட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் மினிமமாக கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, வி ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஓ நான் ஆண்டவர் இருக்கிறாரு, அதனால் இதெல்லாம் மினிமமாக எனக்கு கண்டிப்பாக வரணும், இதுக்கப்புறமா ஏதோ பெருசாக கொடுத்தா தான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த சங்கீதத்துலேருந்து நம்ம அதை தான் ஒரு பார்வையாக பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை சின்ன சின்ன விஷயமா, ஒரு பேக் போனால், ஒரு தூணா, சைலண்ட்டாக பேக்ரவுண்டில் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கார்.
நம்ம என்ன பண்ணணும், இந்த சங்கீதம் மூலமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, அதை திறந்து அதை பார்த்துட்டு அதை உணர்ந்துட்டு உண்மையிலேயே முழு உள்ளத்தோடு உணர்ந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த சங்கீதத்தில் பண்ணுற மாதிரியே ஆண்டவர்கிட்ட நன்றி கடன் இருக்கணும். அதான் முதல்ல. ரெண்டாவது என்னென்னா, இந்த சங்கீதம் சொல்கிற மாதிரியே என்ன இருக்கணும், நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் வரப்போது என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் மேலே வச்சுட்டு அவரை விசுவாசிக்கணும். இத்தனை நாள் இத்தனை வருஷங்கள் நம்மளை பாதுகாத்துட்டு சஸ்டெயின் பண்ணுற ஆண்டவர், தேவையான பொருட்கள் தேவையான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குற ஆண்டவர், இப்போ வரப்போ ஒரு சூழ்நிலைக்கும் இப்போ வரப்போகிற தேவைக்கும் என்ன பண்ணுவார், அவர் நம்மளுக்கு சஸ்டெயின் பண்ணுவார். அதையும் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, you are a Lord who sustains us, Lord, and you are a Lord who is gladly willing to give us provisions, Lord. Lord, even though we may be blind to it, even though we may take it for granted, Lord, you are always there for us. We admit that you are always there for us in the background, silently sustaining us, giving us provisions and helping us and blessing us, Lord. Lord, all I ask is to give us the grace and wisdom to see this, and also, Lord, to gladly accept it with full humility, Lord, so that we may be grateful and we may be envious for the future blessings as well, Lord. Lord, all of this help us to glorify your name and your name alone. All of this in Christ's name I pray. Amen.